புதிய இயேசுவை எதிர்பார்த்து காத்திருக்கிறது பழைய சிலுவை என்ற வாசகத்தை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். என் வாழ்க்கை முழுவதும் இதயபூர்வமாகவும் முழு பலத்துடனும் நம் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபட்டு வந்திருக்கிறேன். இந்த உலகில் இருந்து நான் விடைபெற்று கொள்ளும் நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளாக, நான் இறந்த பின்பு மக்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கும் வகையில் என் இறுதிச் சடங்கை பெரிய அளவில் நடத்துவதை தவிர்க்க வேண்டும். உங்களிடம் என் எல்லையற்ற அன்பை மட்டுமே விட்டு செல்கிறேன் என்றவர் வியட்நாமின் ஆக்கப்பூர்வமான புரட்சி தலைவர் கோசிமின் அவர்கள். 50 ஆண்டுகள் கரடு முரடான புரட்சி பாதையில் பயணித்து கடும் சோதனைகளை சந்தித்த கோசிமின் தனது 79வது வயதில் மரணத்தை தழுவும் தருணத்தில் ஒரு உயிலை தயாரித்தார். தனக்கென்று குடும்பமும் சொத்தும் இல்லாத கோசிமின் நாட்டு மக்களுக்கு வழங்கும் நற்செய்தியாக அந்த உயிலை வரைந்தார். ஒரு கட்சிக்கும் அதன் தலைமைக்கும் எது அவசியம் என்பதை அந்த உயில் வெளிப்படுத்தியது. அந்த உயில் கூறுவதுதான் என்ன? ஒவ்வொரு உறுப்பினரும் புரட்சிகர ஒழுக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். உழைப்பு, நேர்மை, எளிமை, தன்னலமற்ற சேவை போன்ற சிறந்த பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். தூய்மையை பாதுகாக்க வேண்டும். கோசிமின் எழுதி வைத்த உயிலின் வாசகங்களை ஒவ்வொரு கட்சியினரும் பின்பற்றினால் அப்போதே மண்ணுலகம் பொன்னுலகமாக மாறிவிடும். ஆனால் அப்படி பின்பற்றுபவர்கள் இங்கே யார்? முன் ஏர் வழியில் பின் ஏர் நடக்கும் என்பது பழமொழி. கடவுள் எவ்வழி பக்தன் அவ்வழி என்பது காந்தியம். தலைவன் எவ்வழி தொண்டன் அவ்வழி என்பதுதான் நடைமுறை. நம் மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்ததை விட இன்றுள்ள அரசியல் சிறந்ததாக விளங்க வேண்டாமா? சற்று யோசியுங்கள். நன்றி, வணக்கம்.